போட்டித் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 11ஆம் தேதியின் முக்கியமான குறிப்புகளை காண்போம். பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான கல்வி செலவு அனைத்தையும் தமிழக அரசு ஏற்கும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் தியாகி சங்கரலிங்கனார். அவர் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைக்கப்பட்டதை தமிழ்நாடு என பெயர் சூட்டக் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர். தற்போது நாம் தமிழ்நாடு என பெருமையுடன் அழைப்பதற்கு அவரும் அண்ணாவும் முக்கிய காரணமாக இருந்தனர். காமராஜருக்கு நினைவு மண்டபம், நெல்லையில் சிலை, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர், அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தது என காமராஜரை போற்றியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. பட்டாசு ஆலை விபத்துகளில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளின் உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவுகளையும் அரசு ஏற்கும். இந்த உதவிகளை மாவட்ட அளவிலேயே முடிவு செய்து வழங்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியரின் கீழ் தனி நிதியம் உருவாக்கப்படும். இதற்காக முதல் கட்டமாக ரூபாய் 5 கோடியை அரசு வழங்கும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பட்டியலிடப்பட்ட மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி, மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படிக்கும் தமிழகத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் வகுப்பு மாணவர்களில் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.50 லட்சத்துக்குள் உள்ள மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம், இதர கட்டாய கட்டணம் ஆகிய கட்டணங்களுக்காக மாணவர்களால் செலுத்திய தொகை அல்லது ஆண்டுக்கு அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை கல்வி உதவித் தொகையாக வழங்க தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டங்களில் முன்பு ஆண்டுதோறும் சம்பா, குறுவை, தாளடி என முப்போகம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் சம்பா, குறுவை சாகுபடி மட்டுமே நடைபெற்று வருகிறது. சில இடங்களில் மட்டும் தாளடி சாகுபடியும் நடைபெறுகிறது. பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெறாத 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கற்போர் மையங்கள் மூலம் தன்னார்வலர்களை கொண்டு தமிழக அரசு கற்பித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது. வாசித்தல் 50 மதிப்பெண்களும், எழுதுதல் 50 மதிப்பெண்களும் மற்றும் எண்ணறிவு 50 மதிப்பெண்களுக்கும் என மொத்தம் 150 மதிப்பெண்களுக்கு இத்தேர்வு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஹோமியோபதி மருத்துவ ஆய்வு மையத்தில் சிறுநீரக கல்லை கரைக்கும் சிகிச்சை திட்டத்திற்கு முதன்முறையாக மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. சிறுநீரக கல் 5 மில்லிமீட்டர் முதல் 10 மில்லிமீட்டர் வரை உள்ள நிலையில் அவற்றை ஓராண்டுகளில் கரைக்கும் வகையில் ஹோமியோபதி சிகிச்சை இலவசமாக அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் நிலத்தின் தன்மை, அளவு, பயிர் வகைகள், விவசாயிகள் வருமானம், கடன், காப்பீடு உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் எண்மமயமாக்கும் நோக்கத்துடன் நிலங்களை எண்ம முறையில் கணக்கெடுப்பு செய்வதற்கு மத்திய அரசு ஆணையிட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்து ஒரு பார்வை. கடலில் அத்துமீறி தங்கள் எல்லைக்குள் புகுவதாக இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது கடந்த பல 10 ஆண்டுகளாக தொடர்கிறது. இலங்கையிலும் இந்தியாவிலும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மீனவர்கள் கைது பிரச்சனைக்கு இதுவரை நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. கச்சத்தீவு, நெடுந்தீவுக்கு இடையே மீன் பிடித்தபோது 2 விசை படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் கடந்த
அக்டோபர் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். நிகழாண்டில் மட்டும் இதுபோன்று மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவம் 30ஆக அதிகரித்துள்ளது எனவும் 140 மீனவர்களுடன் 200 மீன்பிடி படகுகளும் இலங்கை அரசு வசம் உள்ளது எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கச்சத்தீவு நெடுந்தீவுக்கு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படையினர் நவம்பர் 10ஆம் தேதி கைது செய்துள்ளனர். நிகழாண்டில் மட்டும் 350க்கும் அதிகமான மீனவர்களை இலங்கை அரசு சிறைப்பிடித்துள்ளது. இவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாடுகளின் கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் முதல்வர் கோரிக்கை விடுத்திருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்று கூட்டு பணிக்குழுவின் 6வது கூட்டம் 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் கொழும்பில் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி நடைபெற்றது. இதில் தமிழக மீனவர்களுக்கு எதிராக படைபலத்தை தவிர்க்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தற்போது கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு பல மாதங்கள் சிறை தண்டனையும் கடுமையான அபராதமும் விதிக்கப்படுகின்றன. மேலும் மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. படகுகள் பல மாதங்கள் அவர்களது கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக மீனவர்கள் கடும் நஷ்டத்தை எதிர்கொள்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தமிழக மீனவர்கள் இழுவை படகுகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் மீன்வளம் குறைந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக இலங்கை வடக்கு பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுவதை தமிழக மீனவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று மீனவர்கள் போர்வையில் சிலர் போதைப் பொருள் உள்ளிட்ட பல பொருள்களை தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துகின்றனர். இதுவும் தமிழக மீனவர்களுக்கு பாதகமாக அமைந்துவிடுகிறது. இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமாரா திசாநாயகாவை கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மீனவர்கள் கைது தொடர்பாக பேசியுள்ளார். இப்போது அதிபராகியுள்ள அனுரகுமாராவின் கட்சி தொடக்க காலம் முதலே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டுள்ளது. இருப்பினும் நீண்ட காலமாகவே இந்தியா அளித்து வரும் உதவிகளை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தமிழக மீனவர்களின் கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படுவதையும் வாழ்வாதாரத்தை முற்றிலும் செயலிழக்க வைக்கும் நடவடிக்கைகளையும் கைவிட வேண்டும் என்று இலங்கை கடற்படைக்கு அதிபர் அனுரகுமாரா அறிவுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 9.40 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 11,000 இடங்களில் தடுப்பூசிகள் அளிக்கப்படுகின்றன. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ரூபாய் 21.67 கோடி மதிப்பில் மேம்படுத்த தமிழக வனத்துறை முடிவெடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை மேம்படுத்த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் என்னும் திட்டம் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 50 வகை மீன் இனங்கள், பல்வேறு வகை தாவரங்கள் உள்ளன. இதை ரூபாய் 21,67,67,600 மதிப்பில் மேம்படுத்த வனத்துறை திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஆட்சி பணி என்னும் IAS பணியானது 3 வகைகளில் நிரப்பப்படுகிறது. 10 காலியிடங்கள் இருந்தால் 6 இடங்கள் நேரடி நியமனம் மூலமும், மீதமுள்ள 4 இடங்கள் மாநில அரசின் வருவாய்த்துறை மற்றும் வருவாய்த்துறை அல்லாத பிற துறைகளில் அதிகாரிகளை கொண்டும் நிரப்பப்படும். வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தால் குறைந்தபட்சம் 8 ஆண்டுகள் பணி அனுபவம் இருப்பதுடன் பணி காலத்தில் எந்த சர்ச்சைக்கும் இடமின்றி பணியாற்றி இருக்க வேண்டும்.
வருவாய்த்துறை அல்லாத அதிகாரிகள் மத்திய குடிமைப் பணி தேர்வாணையம் நடத்தும் நேர்காணல் மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றனர். உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நவம்பர் 11ஆம் தேதி பதவியேற்கிறார். தேர்தல் நிதி பத்திர திட்டம், சட்டப்பிரிவு 370 உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் தீர்ப்பளித்த அமர்வில் இவர் இடம்பெற்றிருந்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஓய்வு பெறும் வயது 65 ஆகும். வயது அடிப்படையில் டி.ஒய். சந்திரசூட்டுக்கு அடுத்த மூத்த நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா தேசிய சட்ட பணிகள் ஆணையத்தின் தலைவராகவும் உள்ளார். தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க மறுப்பு, அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் தேர்தல் நிதி பத்திர திட்டம் ரத்து, ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது உறுதி செய்தது உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகள் அமர்வில் சஞ்சீவ் கண்ணா இடம்பெற்றிருந்தார். தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ராஜ் கண்ணாவின் மகனான சஞ்சீவ் கண்ணா அரசமைப்பின் அடிப்படை விதிகளை நிலைநிறுத்திய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கேசவானந்த பாரதி வழக்கில் 1973 வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் அமர்வில் இடம்பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி H.R. கண்ணாவின் உறவினரும் ஆவார். கனடாவில் இந்து கோயிலுக்குள் புகுந்து பக்தர்கள் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக தடை செய்யப்பட்ட சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரை கனடா காவல்துறையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அந்த நபர் சில மணி நேரங்களிலேயே நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். SFJ அமைப்பு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இந்தியாவில் பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் உள்பட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ஹிந்தியில் மட்டுமே பேசுகின்றனர். இதனால் தென் மாநிலங்கள் மற்றும் ஹிந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று கேரளத்தை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP ஜான் பிரிட்டாஸ் விமர்சித்துள்ளார். மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான தகவல் தொடர்புக்கு ஆங்கிலம் பயன்படுத்த வேண்டும் என்று 1963 இயற்றப்பட்ட அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டம் கூறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள கோயிலுக்குள் முதல் முறையாக பட்டியல் இனத்தவர் நுழைந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மாண்டியா மாவட்டம் ஹனஹெரி கிராமத்தில் கால பைரேஸ்வர சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்குள் பட்டியல் இனத்தவர் பிரவேசிக்க ஒக்கலிகர் சமூகத்தினர் அடங்கிய முன்னேறிய வகுப்பினர் அனுமதித்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் INS வேலா 3 நாள் பயணமாக கொழும்பு துறைமுகம் வந்தடைந்தது. 67.5 மீட்டர் நீளமுள்ள INS வேலாவில் 53 கடற்படையினர் உள்ளனர். இது கல்வாரி வகை டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல் ஆகும். கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட இக்கப்பலின் கமாண்டராக கபில் சர்மா பொறுப்பு வகிக்கிறார். கொழும்பு துறைமுகத்தில் INS வேலா இருக்கும் 3 நாள்களில் இலங்கை கடற்படை வீரர்கள் நீர்மூழ்கி கப்பலின் செயல்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் கடந்த 24 மணி நேரத்தில் 4 சிறிய ரக ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் எல்லை பாதுகாப்பு படையினரால் BSF படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இத்துடன் நடப்பாண்டில் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்டு கைப்பற்றப்பட்ட ட்ரோன்களின் எண்ணிக்கை 200க்கும் மேல் உயர்ந்துள்ளது என BSF அதிகாரி தெரிவித்தார். பஞ்சாப் சர்வதேச எல்லை பகுதியில் கடந்த 2019-20ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த ட்ரோன் அச்சுறுத்தல் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் மற்றும் தரன் தரான் ஆகிய எல்லையோர மாவட்டங்களில் அதிகம் நிலவுகிறது. இதே எல்லை பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு 107 ட்ரோன்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் நடப்பாண்டு இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது. பறிமுதல் செய்யப்படும் இந்த ட்ரோன்களில்
பெரும்பாலானவை சீன தயாரிப்புகள் ஆகும். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் வரை உள்ள 2290 கிலோமீட்டர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையை BSF பாதுகாக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழாண்டின் முதல் 9 மாதங்களில் ஐரோப்பிய நாடுகளுக்கான இந்தியாவின் பெட்ரோலிய பொருள்களின் ஏற்றுமதி 58% உயர்ந்துள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை தள்ளுபடி விலையில் பெறப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெயை சுத்திகரித்து தயாரிக்கப்பட்டவை ஆகும். உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்ய கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடாக சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்தியா 37% உள்ளது. உக்ரைன் போருக்கு முன்னர் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் நாளொன்றுக்கு சராசரியாக 1.54 லட்சம் பீப்பாய் டீசல் மற்றும் ஜெட் எரிபொருளை இந்தியாவில் இறக்குமதி செய்தன. இப்போது இந்த அளவு கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தி அழைத்து வர இன்டர்போல் உதவியை அந்நாட்டின் இடைக்கால அரசு நாட உள்ளது. மகளிருக்கான 8வது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலம் ராஜ்கிர் நகரில் நவம்பர் 11ஆம் தேதி தொடங்குகிறது. நடப்பு சாம்பியனான இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மலேசியாவுடன் மோதுகிறது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்திய அணி அனுபவ மற்றும் இளம் வீராங்கனைகளின் கலவையாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மகளிருக்கான WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் கோகோ கவுஃப் பட்டம் வென்றார். இப்போட்டியின் இரட்டையர் பிரிவில் போட்டி தரவரிசையில் 2ஆம் இடத்தில் இருக்கும் நியூசிலாந்தின் எரின் ரூட்க்ளிஃபே கனடாவின் கப்ரியேலா டஃப்ரவ்ஸ்கி கோப்பையை வென்றது. அசாதாரண தட்பவெப்பம் ஒரு பார்வை. இந்தியாவில் அசாதாரண தட்பவெப்பத்துக்கு கடந்த 9 மாதங்களில் 3200 பேர் உயிரிழந்திருப்பதும் 2.3 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. டெல்லியை சேர்ந்த அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான மையம் சமீபத்தில் வெளியிட்ட புதிய ஆய்வு அறிக்கையில் இத்தகவல் தெரியவந்துள்ளது. அதில் மேலும் கூறியிருப்பதாவது: 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 93% நாட்கள், அதாவது மொத்தமுள்ள 274 நாட்களில் 255 நாள்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலையை இந்தியா சந்தித்துள்ளது. நிகழாண்டில் அசாதாரண தட்பவெப்ப நிலை பாதிப்பு நாள்களின் எண்ணிக்கை 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள 176 நாள்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலை நிலவியுள்ளது. கர்நாடகம், கேரளம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அசாதாரண தட்பவெப்ப நிலை பாதிப்பு நாள்களின் எண்ணிக்கை 40க்கும் அதிகமாக கூடுதலாகியுள்ளன. அசாதாரண தட்பவெப்ப நிலையால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரை 550 நபர்கள் உயிரிழப்புடன் கேரளம் முதலிடத்தில் உள்ளது. வெப்ப அலை பாதிப்பு காரணமாக 210 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அந்நாட்டின் கடன் கோரிக்கைகள் குறித்து மதிப்பிடுவதற்காக சர்வதேச நிதியம் IMF ஆலோசனை நடத்த உள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நட்பு நாடுகளிடமும் உலக வங்கி, சர்வதேச நிதியம் போன்ற அமைப்புகளிடமும் தொடர்ந்து கடன் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மாமன்னன் ராஜராஜ சோழன் முடிசூட்டிய நாளை அவர் பிறந்த விண்மீன் ஆகிய ஐப்பசி சதய நாளன்று சதய விழாவாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.